என்ன நீ ஜாட பண்றீங்க? அதுவா, படுக்கை எங்க போடுறதுன்னு கேக்குறா உங்க அண்ணி. இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள், வாழ்க்கையிலேயே நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய நாள். ஏன்னா சந்தோஷப்பட வேண்டிய நாள் தானே? ஆமா, சந்தோஷப்பட வேண்டிய நாள் தான். அந்த நாளை எப்படி கொண்டாடுறது? வெளியில கட்டல போட்டு மழைக்காத்து சிலு சிலுன்னு அடிக்க, மேல இருக்கிற நிலாவை பார்த்துக்கிட்டு நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு பாடிக்கிட்டே எல்லாம் கொண்டாடணும். அண்ணா அண்ணா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு வெளியில போய் படுக்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. போய் படுத்துக்கடா தம்பி. அப்ப வாங்கண்ணே, 2 பேரும் போய் படுத்துக்கலாம். நான் வரலடா தம்பி. எனக்கு விட்டு கொடுத்துட்டு நீ ஒண்ணு உள்ள படுக்க வேணாம். அப்ப நான் என்ன வெளியில தெருவுல போய் படுத்துக்க சொல்றியா? இல்லண்ணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே கட்டில படுத்துக்கலாம். 2 பேரும் சேர்ந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு நிலாவை பாக்குறதுக்கு அந்த கட்டில் பத்தாதா தம்பி? அப்ப சரிண்ணா, நீங்களே போய் படுத்துக்கோங்க. ஆக இன்னைக்கு நான் வெளியே போய் படுத்து தான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்ற. எனக்கு என்ன சந்தோஷம்னு உங்க அன்னைக்கு தான் தெரியும். நீயே கேள சொல்ல லட்சுமி. உனக்காக விட்டு கொடுக்கறதா உங்க அண்ணனுக்கு சந்தோஷம். சரிங்க அண்ணா, அண்ணி சொல்லிட்டாங்க, நானே வெளியில போய் படுத்துக்கிறேன். அவங்க படுக்க கொடு, படுக்க கொடு. குழந்தைக்கு படுக்க கொடு. போப்பா போப்பா. போய் படுத்து அண்ணே. நல்லா போயிடுப்பா. அப்போ யாரா இந்த நேரத்துல? நீங்களா? எங்கடா இந்த நேரத்துல? நம்ம கோவிந்த மகன் இறந்துட்டாப்பா. ஐயோ, காலையில என் கூட பேசிக்கிட்டு இருந்தானே, ஏதா பாம்பு கடிச்சுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேதி ஆகிட்டு இருக்கு. நம்ம வைத்திய கிட்ட மருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, நிக்கல, போயிடுச்சு. கடவுளே, லட்சுமி துண்டு எடு. நான் இங்க போறேன், நீ தம்பி காலையில வாங்க. என்னையா என்ன கேவலப்படுத்துறீங்களா? சொல் வைத்தியர் சொக்கலிங்கம் இந்த ஊர்ல இருக்கிறத மறந்துட்டீங்களா? ஆமா, கிழிச்சே நீ. யார பார்த்து கிழிச்சேங்கிற? பாட்ட முப்பாட்டங்காலத்து ஓலச்சவுடியா? இதையே நான் கிழிக்காம பத்திரமா வச்சிருக்கிறேன். அதுல ஏதாவது படிச்சிருக்கியா? அல்பா, இதுல இருக்கிறத படிச்சிட்டு தான் மூலிகைகளையே நான் கண்டுபிடிக்கிறேன். எங்க அதுல ஒரு பாட்டை பாடி. படிக்கிறேன். அடி எங்க பகழங்க அக்கா பத்த முக்கா துட்ட பரவாய திறந்து நிறுத்து. ஆமா, அதுல ஒண்ணு நோய் மூலிகை இதெல்லாம் காணாம. அரசி, வாடிய கப்ப கிழங்க, வாடிய கப்ப கிழங்க எடுத்து என் அக்கா பெத்த முக்கா துட்டே, அந்த முக்கா துட்டுல தங்கம் இருக்கு, அதை எடுத்து அதுல போட்டு கலந்து பஸ்மமாக்கி பாடாத வாயை திறந்து, பாடாத வாயை திறந்து அதுல போட்டா ஆஸ்துமா குணம் அடையா. கேட்கிற கேள்வி இதெல்லாம் உனக்கு தெரியாதியா? இது கக்கர் எழுதின பாடல். சித்தர் எழுதின பாடல். யோ, அந்த பாட்டை இன்னொரு தடவை படி. இது சித்தர் பாடல். ஒரு தடவை தான் படிக்க முடியும், மறு தடவை படிக்க கூடாதுன்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. இதுல சினிமா பாட்டுன்னு என் தம்பி சொல்றேன். சித்தர் பாடலை திருடி சினிமாவிலேயே வச்சுட்டானுங்களா? சரி சரி, அதான் நான் கொடுக்கிற மூலிகை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணி ஜனங்களை ஏமாத்திட்டு இருந்த, வாயில சூடு போட்டு ஊற விட்டு விரட்டி போட சாக்கிறத. வாயில என் வாயில சூடு. மணிக்கம், எப்ப பார்த்தாலும் என்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே வர. இது எதுல போய் முடியும்னு தெரியாது எனக்கு. இந்தாங்க எங்க பங்கு. இதை யாராவது வெத்தலை பாக்கு அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 5-10 கொடுத்துருங்க. அறிவு கெட்டவளே, இது நான் மருந்து அரைக்கிற கலவண்டி. தெரியும். தெய்வமே, நீ ஏன் கும்பிடுற? இதுல மருந்து அரைச்சி எத்தனை பேரை கொண்டிருக்க. சபையில வச்சத தொட்ட பிஞ்சிடும் பிஞ்சு. ஐயோ, இன்னிது ஆஞ்சநேயா, வாயுபுத்ரா, ராமபக்தா, உன்னை நம்பித்தான் படிக்க வந்திருக்கேன்பா. ஆமாம்பா, என் கேஸ் புத்ரா, நீ தூக்குன சஞ்சீவி மலையில வெறும் செடி கொடிதான் இருந்தது. நாங்க தூக்குற மெடிக்கல் புஸ்தகத்துல மண்டையோட எலும்பு குடுமா இருக்கு. இதெல்லாம் இந்த மண்டையில யார நீதாம்பா அருள் புரியணும். ஓம் சீனியர் சார், ஆஞ்சநேய சாமியை கும்பிடும் போது இப்படி எல்லாம் குறுக்க பேசக்கூடாது. ஜூனியர் பாய், ஆஞ்சநேயர் சுவாமினா எனக்கும் பிடிக்கும். ஏன்னா ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள் 2 பேருமே ஒத்துக்கிற ஒரே கடவுள் அவர்தான். அது எப்படி? அது ஜூனியர், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் இல்லையா? அந்த நன்றிக்காக தான் நான் அடிக்கடி இந்த மாதிரி பொன்மொழிகள் அவதரிப்பேன். பயந்துராத சார், நீங்க நல்லா பேசுறீங்க சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை எனக்கு பிடிக்கல. ஏன் சார்? நான் ஒரு தப்பும் பண்ணல சார். எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சார். அதனால தான் பிடிக்கல. போய் படு. கெட்ட பழக்கம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா?
யாராவது கலகடியில இப்ப வேட்டி போட்டு பெருசாரி டாய் அடிப்பேன் கராட்டே அடிப்பேன் உனக்கு என்னாச்சு என்னாச்சு சீனியர்? காலக்கடையில என்ன வந்துட்டு என்ன பாது நான் தான் கீழே படுத்திருந்தேன். அறிவு கட்ட முண்டா இவ்வளவு பெரிய கட்டில் போட்டுருக்கு அதை விட்டு ஏன் தரையில படுக்கிற கட்டில்ல படுத்து பழக்கல சீனியர். ஆசிரமத்துல அரே ராமா அரே கிருஷ்ணா பஜனை பண்ண வேண்டிய கேஸ் எல்லாம் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து எங்க உயிரை வாங்குறீங்களப்பா. சபார் இனிமே கட்டிலே படுக்க பழக்கம். இன்னில இருந்து எல்லா விஷயத்துக்கும் உனக்கு நான் தான் குரு. அதோ பாத்தியா ஒரு இங்க் பாட்டில்? ஆமா, அத குறிப்பா தடி பார்க்கலாம். படிச்சுட்டா அப்படி அடிச்சுட்டா 20 rupees பெட். 20 rupees? ஆமா, ஆனா 3 சான்ஸ் கொடுக்கணும். 3 சான்ஸ். ஓகே, டேக் இட். ஹாய், குட் மார்னிங். என்ன மிஸ்டர் குட் மார்னிங் சொல்ற, பதிலே காணோம். முன்ன பின்ன தெரியாது உங்களுக்கு, நான் குட் மார்னிங் சொல்றது இல்ல. அப்படியா? அடியே இவ்வளவு அறிமுகப்படுத்துங்கடி. முன்ன பின்ன தெரியணுமா? இது பின்ன, இது முன்ன. பாத்தாச்சா, இவர் என்ன குட் மார்னிங் சொல்ல மாட்டாரு, குட் குட் தான் சொல்வாரு. ஏன் மனுஷன் இப்படி கூச்சப்படுறாரு? விளையாடாதடி, முதல்ல பந்தயத்தை முடிக்கும். சார், அந்த இங்க் பாட்டில இதால அடிச்சு உடைக்கிறதா பந்தயம் போட்டிருக்கோம். கொஞ்சம் இப்படி எடுத்து வைக்கிறீங்களா? சார், அந்த இங்க் பாட்டில் உடைஞ்சதுன்னா நான் காசு கொடுத்துறேன். தொடாதீங்க, ப்ளீஸ் சார். வெக்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு. இங்கு பாட்டில கொடுத்துருங்க. இந்தாங்க இங்கு பாட்டில். அப்படி இருங்க, அப்படி இருங்க, ஆட்டாதீங்க. ஓகே. ஓம் சீனத்தாய நமஹ, ஓம் சில்காய நமஹ. குரு, ஓம் என்ன? என் நிலைமைய பாத்தீங்களா? எனக்கு பின்னாடி கண்ணு கிடையாது, கொஞ்சம் இரு. என்னப்பா அது? பார்க்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் ஆனா ரத்தம் வரும், உனக்கே இங்க் வந்திருக்கு. போங்க குரு, மூட் அப்செட் பண்ணாதீங்க. கிண்டல் வேற பண்றீங்க. இந்த பொண்ணுங்களே ரொம்ப மோசம். என்னமோ பொண்ணுங்கிற மாதிரி காதுல வந்துச்சு. என்ன விஷயம், என்ன விஷயம்? யாரோ பொண்ணுங்க குறி பார்த்து கல் அடிக்கிறதா அவங்களுக்குள்ள பந்தயம் கட்டிக்கிட்டு ஏன் இங்கு பாட்டில உடைச்சு எனக்கு இந்த கதி. குறிபார்த்து அடிக்க வேண்டியது மாணவர் குலமா அல்லது மாணவியர் குலமா? இது மாணவர் குலத்துக்கே ஒரு அழுக்கு, இழுக்கு. என்ன யோசிக்கிற? நேரா போய் பாத்ரூம்ல இதெல்லாம் தோச்சு போடலான்னு பாக்குறியா? ஆமா. ஐயோ, ஏற்கனவே நீ தோச்ச துணி போடுறதே எங்க காலேஜுக்கு அவமானம். இதுல இந்த அவமானம் வேறையா? பின் என்னதான் செய்யறது? நியாயமா பார்த்தா இதெல்லாம் எரிச்சிடலாம். ஆனா நீ ஃபீல் பண்ணுவ. ஒண்ணு செய்ய, சிட்டி லிமிட்ட தாண்டி ஏதாவது ஒரு ஏரி குளமா பார்த்து அங்க போய் தோச்சு போடுத. ஏண்டி கார் நிறுத்திட்ட? இங்க் பாட்டில பாருடி, துவச்சிட்டு இருக்கு. ஏய், போய் கலாட்டை பண்ணுவாங்க. ஓகே. ஏன் மிஸ்டர், பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீ எப்படி நான் துவைக்கலாம்? ஆஹா, இது பொம்பளை இடமா? எனக்கு தெரியாது. ஏய், வெளியில போ. இப்ப குளிக்க போறீங்களா இல்ல துவைக்க போறீங்களா? ரொம்ப மிரட்டாதீங்க. மிரட்டினா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். தோச்சு முடிச்சிட்டு தான் போவேன். இப்போ நாங்க துவைக்க போறோம். துவைக்க போறீங்களா? துவைக்கத்தான் உங்ககிட்ட துணியே கிடையாது. எதை துவைக்க போறீங்க? போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ கழட்டி கூட நாங்க துவைப்போம். அத பத்தி உனக்கு என்னய்யா? கேக்குறவன் கேனையா இருந்தா கேவர்களை நெய்வடின்னுவாங்க. முதல்ல நீங்க உங்க ட்ரெஸ்ஸை கழட்டி துவைங்க, அப்புறமா நான் போறேன். ஆஹா. ஏய், நான் 1 2 3 சொல்றேன், உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுங்க. அப்ப பாரு இது ஓடுற ஓட்டத்தை. ரெடி? 1 2 3. ஐயோ ஐயோ பாப்பா, அதான் காதல். காதல் இல்ல கீதல் இல்ல, கைய விடுறா. விடுவன் அந்த கைய, சாதா கையாது, அதிகம் பண்ண கையாச்சே. கண்ணா கண்ணா கண்ணா, மச்சத்தை எங்கடா மறைச்சு வச்சிருக்க? இப்ப நீ சொல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். தானாண்டா, மச்சமும் இல்ல கிச்சமும் இல்ல. ஏய், புழுகாதே புழுகாதே புழுகாதே. அச்சச்சோ, என்னாச்சு? இந்த ரேகதா மச்ச ரேகை. குரு குரு குரு, அந்த பொண்ணுக்கு என் மேல காதல் பிறக்குமா? சந்தேகமே வேண்டாம், நிச்சயமா காதல் வந்துருச்சு. அது எப்படி உனக்கு அவ்வளவு நிச்சயமா தெரியும்? எனக்கு ஒண்ணும் காதல் வரல. அவளுக்கு 4 தோழி இருப்பாங்கல்ல, சேஞ்சப். அதுங்களெல்லாம் ஒன்னா கூட்டி வச்சுக்கிட்டு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டு இருப்பா. அவருக்குன்னு ஒரு தடிய ஃப்ரெண்டா இருப்பான், நல்லா ஸ்க்ரூ பண்ணிட்டு இருப்பான்.
தனியா படுத்து நீயே கற்பனை பண்ணிக்க. ஆஞ்சநேயா, காட்டானுக்கெல்லாம் காதல் வருதே. என்ன வைத்தியர, என்ன கையில புடி சுத்துற? சதா சோப். சதா சோப்பா? சதா சோப்பு இல்லையா, சதா சோப்பு. அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இது எதுக்கு உனக்கு? ஒரு மனுஷனுக்கு இருதயம் வேலை செய்தா இல்லையான்னு பாக்குறதுக்கு உள்ள மிஷின் இது. யோ, இருதயம் இந்த பக்கம் இருக்கியா? கட்டதே தப்புன்றியா? வச்சு பாரு, ஏன் இருதயம் வேலை செய்தா என்னன்னு. முந்தானியில தொடச்சு விடுறீ. அழுகிற? நீ செத்துட்டையா? இருதய துடிப்பே நின்னு போச்சு. நான் செத்துட்டேனா? இப்போ அதுக்கு சொல்லி அனுப்பியா? ஐயோ, இத காதல மாட்டிக்கிட்டு பார்த்து தொலையா. மாற்ற இடத்துல மாட்டாமே. அலப்படப்பு துட்ட குடு, அலப்படப்பு துட்ட குடு. இதெல்லாம் நீங்க எதுக்கு வாங்குறீங்க? அலப்படப்பு துட்ட குடு. இதெல்லாம் ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, ஏண்டி இப்படி கத்துற? காது ஜவ்வே அந்து போயிடும் போல இருக்க. என்ன கேட்டீங்க? இதெல்லாம் நீங்க எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டேன். நான் ஏன் வாங்குறேன்? வெறும் குழாய வச்சே பித்த நாடியில இருந்து கர்ப்ப நாடி வரைக்கும் பாக்குற வேண்டிட்டு பட்டத்துல ஒரு பையன் கிட்ட சொன்னேன். அவன் டாக்டருக்கு படிக்கிறவன். நான் சொன்னதை கேட்டு அசந்து போய் இந்த ஜாமானெல்லாம் வாங்கி கொடுத்தா. அப்பப்பா, இது தப்பப்பா. குரு குரு குரு, எத்தனையோ கதைகள்ல காமெடின்னு அப்பா வேஷம் போட்டு ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? பல்ல உடைச்சு பல்லாங்குழி ஆடுவேன். படமா, நீ ஹீரோ, நான் காமெடினா? கிளிமுக்கு பையா, என்ன தைரியம் இருந்தா அந்த வார்த்தையை சொல்வேன். என்ன மூஞ்சி இது? என்னால முடியாது முடியாது முடியாது. ஆஃப்டர் ஆல் ரூபாவோட ஃப்ரெண்டு எனக்கு அம்மாவா நடிக்க ஒத்துக்கிட்டா மெடிக்கல் ஸ்டூடெண்ட். நீ ஏன் பயப்படுற? ஐயோ, இதுல எனக்கு ஒரு ஜோடி இருக்கா? அறிவு கட்ட முண்டா மூதேவி தத்தி. ஏன்டா இதை முன்னாடியே சொல்ல? யாரா என் ஜோடி? ரூபாவோட ஃப்ரெண்டு சாந்தா. ஐயோ, அவ சாந்தாவோ ரத்த கண்ணீர் காந்தாவோ, அவ புருஷனா என்ன தத்ரூமா நடிக்கிறேன் பாரு. என்னடா பழைய விடா ரொம்ப ஆடுது. இல்ல, நீதான் ஆடுற. நானே வா, விளையாடுதான். வாங்க. அங்கே வாங்க மாமா, வாங்க மாமி. உண்டாகட்டும் உண்டாகட்டும். மங்களம் மங்களம். உட்காருங்க. அஞ்சனையா, ஒண்ணு இல்லம்மா. ஆரம்பிக்கலாமா சாந்தா? என்ன மேன் மேல கை போடுற? என்னனே, புருஷனை போய் மேன் எல்லாம் சொல்ற? ஏமா, பொண்டாட்டி புருஷன் கை போடாம வேற எவன் கை போடுவான்? இதெல்லாம் ஒண்ணும் சொல்லேனே. சார், நீங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தீங்களா, இல்ல உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவா? சரிதான் போமா. நாய் வேஷம் போட்டா குறைச்சுதான் ஆகணும். அதே மாதிரி புருஷ வேஷம் போட்டா பொண்டாட்டியை தொட்டுதான் ஆகணும். எப்பவுமே இல்லனாலும் அப்பப்போ ஒரு தடவை தொட்டு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன வேஷம் இது? எனக்கு இந்த வேஷம் வேணாம்பா. நான் நேரம் உங்க கல்யாணம் தண்ணிக்கு புரோகிதர் வேஷமே போட்டுக்கிறேன். நான் வரேங்க. ஐயோ நில்லுங்க, நான் வரேங்க. நில்லுங்க. அப்ப சொல்லுங்க. அடி கொஞ்சம் பொறுத்துக்கிடி, ரொம்ப அவசியம். அப்பப்ப தொட்டுக்குவாரு. எனக்கு எப்பவுமே அவசியம் தான். சரி சரி, தொட்டு தொலைக்கட்டும். ஆனா எப்பப்ப தொட போறீங்கன்னு இப்பவே சொல்லிடணும். சரி சரி. சொன்னோம் சொன்னோம். என்னம்மா, இவங்க வந்திருக்காங்கன்னு அப்பா கிட்ட போய் சொல்லு. சரிம்மா. என்னங்க ஒரு நிமிஷம். உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. எங்க அப்பா நல்ல பர்சனாலிட்டி. மண்ணாங்கட்டி. இப்ப அவருக்கா கல்யாணம்? அவருக்கு என்னங்க கோவங்கமா வருமா? எங்க அப்பாவுக்கு கோவமே வராது. அப்பா, அப்பப்போ அப்பப்போ. ஏன்னா கோபம் உள்ள இருந்தா தானே வெளியே வரதுக்கு. அதான் அவர் மூக்கு மேல ரெட்டியா இருக்கு எப்பவும். பொண்ணு பார்க்க வரும்போது இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறது. போய் வேற ட்ரெஸ் பார்த்துட்டு வைப்போம். மூக்கு மேல கோவம் இருக்கிறவனை கண்டு பயப்படவே கூடாது. ஏன்னா அந்த மூக்கு கீழே இருக்கிற உதட்டுலதான் குணமும் இருக்கும். ஆமா ஆமா, உதட்டும் கீழே எவ்வளவு குணம் இருக்கு. இவளுக்கு கூட உதட்டுல குணம், லிப்ஸ்டிக் மறைக்குது, அவ்வளவுதான். நாங்க வேற ஏதோ பொதுவா தான் பேசிட்டு இருந்தோம். உங்க மூக்க பத்தி எல்லாம் நாங்க சத்தியமா ஒண்ணுமே சொல்ல. Glad to meet you. நான் கூட ரொம்ப ரொம்ப glad to meet you. விடுறீங்களா? வலிக்குது. உட்காருங்க. இல்ல, நான் பெரியவங்க முன்னாடி உட்கார்றது இல்ல. நீங்க நானே பெரியவன் தான். எப்ப வந்தீங்க? இப்பதான் ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நான் இங்க வந்ததை பத்தி கேட்கல. ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? காலேஜ் திறக்கும் போதுதான் வந்தேன். வேற எப்ப வருவேன்? என்ன என்ன காலேஜ்ல நம்ம மகனை சேர்க்க வந்தோமே, அத பத்தி கேட்கலீங்க அவரு. அத பத்தி கேட்கல அவரு. அத பத்தி கேட்கல அவரு. அதுக்கு நேத்திதான் கிளம்பி நாளைக்குதான் அவரு. இன்னைக்குதான் அது என்னமோங்க, உங்க பேச பார்த்தா மரியாதை வருதுங்க, பேச வரலீங்க. ஆமா, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? தொழில்
தொழில். என்னங்க நீங்க ஏதோ மனுஷன் பிறக்கிறான், வளர்றான், சாகுறான், நடுவே பசி வந்தா சாப்பிடுறான், தூக்கம் வந்தா தூங்குறான். இதுக்காக ஏதோ செய்யறோம். இதுக்காக ஏதோ செய்யறோம்னு சொன்னீங்களே, அதுதான் என்னன்னு நான் கேக்குறேன். அத நான் எப்படி சொல்லுவேன்? உங்க பெருமையை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கே. நம்ம பையன் இப்படி சொல்லுவான். நானே சொல்றேன், எங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ். அப்படியா? ஃபாரின் எக்ஸ்போர்ட், இம்போர்ட். கம்பெனி பேரு? தனியா கம்பெனி பேர் ஒண்ணு இல்லைங்க, சும்மா பிரைவேட் லிமிட்டட்னு போட்டுட்டு அதுல நாங்க தான் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா அதுல ப்ராப்ளமே இல்ல. இந்த லிட்டிகேஷன், இன்கம் டாக்ஸ், நத்திங். நோ இன்கம், நோ டாக்ஸ், நத்திங். யாரே பொண்ணு கக்காவா? என் பொண்ணு ரூபா. புடவை கட்டி இருக்கா. நமஸ்காரம் பண்ணிக்கமா. காலம் கெட்டு போச்சுங்க. என்னாச்சு? இல்ல நமஸ்காரம் பண்ற அழக பாத்தீங்களா? காலைல வந்து நமஸ்காரம் பண்ணுமா? இதான் காலமா? சீத்தரவ பேட்டி பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த மாணிக்கு. நான் பொண்ணு பார்க்க போகும்போது தடால்னு கால விழுந்துட்டா. அப்ப தூக்கி நிறுத்தணும் தான், இன்னும் விடவே இல்லையே இவள. பாத்தீங்களா வெக்கம். 25 வருஷமா இன்னும் இந்த வெக்கம் போலியே உனக்கு. கள்ளி அப்பப்போ அப்பப்போ. பொண்ணுக்கு என்ன செய்யறதா உத்தேசம்? என் ஆஸ்தி பூரா அவளுக்கு தான். கேட்டியா? வேற என்ன வேணும்? உங்களை பத்தி என்ன? டாடி, உங்களுக்கு ஃபிளைட் டைம் ஆகல? எஸ் நேரமாச்சு. அப்ப சம்மதி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி விடுவோம். நடத்துங்க. யாருக்குன்னா என்ன அப்படி சொல்றீங்க? என்ன என்ன நீங்க நடத்த மாட்டீங்களா? எல்லாம் உங்க கையில தானே இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன தேங்க்ஸ்? ஆமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அம்மா, ஐயோ, யாரோ பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரே மூச்சில நடக்க முடியலப்பா, வயசாகி போச்சு. என்னதான் இருந்தாலும் தம்பி பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து ஒரு அண்ணன் வீட்டுல அடைச்சு வைக்கலாமா? இதெல்லாம் நியாயமாப்பா? உலகத்துல நடக்குமா? ஐயோ, யாரு யாரு? காட்டியான என்ன தொடுத்துதுப்பா, என்ன தொடுத்துது. அதோ யாருங்கிற? யாரியா? சீக்கிரம் ஏரியா? என்ன ஏரியா ஊஞ்சலா? யாருமே முடியலையப்பா. எப்பா காப்பாச்சுப்பா. ஐயோ 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 ஐயோ, மாரிக்கா யானை. ஐயோ, யானை வந்துச்சே. ஐயோ அம்மா, ஐயோ மரத்தை சுத்தி வருதே. ஐயோ, யார வந்துட்டா. தும்பிக்கா கிட்ட தும்பிக்கா தும்பிக்கா. மாணிக்கம், யானை போயிடுச்சு. நம்ம மரத்தை விட்டு யானை